கொல்லிமலை கிழங்கு. முடவாட்டுக்கால் கிழங்கா? என்ன பண்ணலாம்னு வச்சுட்டு இருக்கேன். சூப் பண்ணி தரவா? இது எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த கிழங்கு கெடாதுங்க. நீங்க அதுக்கு முதல்ல இந்த வெங்காயம் போட்டு உரிச்சு கொடுங்க. நான் வந்து இதுக்கு சூப் பண்ணி தரேன். ஓகேவா? முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். கொல்லிமலை பகுதிகளில் அதிகம் விளையக்கூடிய இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சில சமயம் சென்னை மயிலாப்பூர்ல கூட நான் பார்த்திருக்கேங்க. மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார்ல வெட்டிய கிழங்கு 10 துண்டு, கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்ச கிழங்க பாத்திரத்துல சேர்த்துட்டு 1 லிட்டர் தண்ணி ஊத்திடுங்க. கலந்து ஸ்டவ்ல வச்சுட்டு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. 1/2 மணிலேருந்து 45 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொதிச்ச பிறகு வடிகட்டி உப்பு போட்டு குடிக்க வேண்டியதுதான். இந்த முடவாட்டுக்கால் சூப்பை அடிக்கடி குடிச்சிங்கன்னா மூட்டு வலியெல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. சூப்பரா இருக்கு. கொல்லிமலையில வாங்கி குடிச்ச மாதிரியே இருக்கு.